வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம். இந்த வகுப்புலையும் உயிரெழுத்து, மெய்யெழுத்து மற்றும் ஆ வரிசை எழுத்துக்களை மட்டும் கொண்ட சொற்களை எழுத்து கூட்டி படிக்க போறோம். முதல் வார்த்தை ஐ வ இர், ஐவர். ஐ வ இர், ஐவர். 3 தடவை எழுத்து கூட்டி சொல்லுங்க. ஐவர் அப்படின்னா 5 பேரு, 5 person அப்படின்னு அர்த்தம். 2 ஓ இட் ட க இம், ஒட்டகம். ஓ இட் ட க இம், ஒட்டகம். சொல்லுங்க. ஒட்டகம் அப்படின்னா கேமல். இந்த விலங்குக்கு ஒட்டகம்னு சொல்லுவோம். இதை பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலைவனத்தில் தண்ணீர் இல்லாமல் கூட ரொம்ப நாள் வாழக்கூடிய ஒரு விலங்கு. 3 ஓ இட் ட இம், ஓட்டம். ஓ இட் ட இம், ஓட்டம். சொல்லுங்க. ஓட்டம் அப்படின்னா ரன், ரன்னிங், ஓடுறது அப்படின்னு அர்த்தம். 4 ஓ ட இம், ஓடம். ஓ ட இம், ஓடம். சொல்லுங்க. ஓடம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சைஸ் படகு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வரைக்கும் போகலாம். இந்த மாதிரியான இருக்கக்கூடிய இதுக்கு பேர் தான் ஓடம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 ஓ ர இம், ஓரம். ஓ ர இம், ஓரம். சொல்லுங்க. ஓரம் அப்படின்னா எட்ஜுன்னு சொல்லலாம், மார்ஜின் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது நோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எட்ஜினாலும் ஓரமா அப்படின்றது அர்த்தம். நாம் கூட கடைக்கு ஏதாச்சும் போகிறோம், குழந்தைங்களை அனுப்புகிறோன்னா குழந்தைங்களை என்ன சொல்லுவோம்? ஓரமாக போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரோட்டுக்கு ஓரமா அப்படின்றது அர்த்தம். 6 ஔ ட த இம், ஔடதம். இங்கே கவனிக்கணும், லான்னு படிக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே இதை ஆ வரிசை எழுத்துக்களை லான்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா. இது லான்ற இடத்துல, இந்த இடத்துல லா வராது. இந்த ஓவும் இதுவும் சேர்ந்து ஔ அப்படி தான் படிக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சில இடங்கள்ல தான் இந்த மாதிரி வரும். ஔவையார், ஔடதம், இந்த மாதிரி இடங்கள்ல இது ஔ. ட த இம், அப்போ 4 எழுத்து தான். ஔ ட த இம், ஔடதம். ஔ ட த இம், ஔடதம். சொல்லுங்க. ஔடதம் அப்படின்னா மெடிசின். இந்த மாதிரியான மெடிசின் சித்த வைத்தியத்திலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மூலிகைகளை வச்சு கொடுக்கக்கூடியதுக்கு ஔடதம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 க இப் ப இல், கப்பல். க இப் ப இல், கப்பல். சொல்லுங்க. கப்பல் அப்படின்னா ஷிப். கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு பேர் கப்பல், ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். 8 க இம் ப ல இம், கம்பளம். க இம் ப ல இம், கம்பளம். சொல்லுங்க.
கம்பளம் அப்படின்னா கார்பெட். நம்ம இந்த வீட்டுக்கு உள்ளே போடுவோம் இல்லைங்களா, தரையில் விரிப்பு, இதுக்கு பேர் தான் கார்பெட், கம்பளம் அப்படின்னு சொல்லுவோம். 9 க இம் ம இல் கம்மல். க இம் ம இல் கம்மல் சொல்லுங்க. கம்மல் அப்படின்னா இயரிங்ஸ், காதில் போட்டுக்குவோம் இல்லைங்களா, ஜென்ரலாக அதுக்கு பேர் கம்மல்னு சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த ஜிமிக்கி கம்மல், அதுக்கு வேறு வேறு விதமான பெயரும் உண்டு. ஜென்ரலாக காதில் அணியக்கூடியதுக்கு கம்மல், இயரிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். 10 க இட்ட ட இம் கட்டடம். க இட்ட ட இம் கட்டடம். இங்கே கூட பாருங்கள், ட டா 2 விதமான உச்சரிப்பு வரும். சேர்த்து படிக்கும்போது கட்டடம். க இட்ட ட இம் கட்டடம் சொல்லுங்க. கட்டடம் அப்படின்னா பில்டிங் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த 10 வார்த்தையும் எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். எழுதி அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது எழுத்து கூட்டி படித்து ஒரு தடவை, வார்த்தைகளாக படித்து ஒரு தடவை. ஓகே, நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. ஐ வ இர் ஐவர். ஓ இட்ட க இம் ஒட்டகம். ஓ இட்ட இம் ஓட்டம். ஓ ட இம் ஓடம். ஓ ர இம் ஓரம். ஔ ட த இம் ஔடதம். க இப் ப இல் கப்பல். க இம் ப ல இம் கம்பளம். க இம் ம இல் கம்மல். க இட்ட ட இம் கட்டடம். செகண்ட் வாய்ஸ் மெசேஜ் வார்த்தைகளாக படித்து, ஐவர் ஒட்டகம், ஓட்டம், ஓடம், ஓரம், ஔடதம், கப்பல், கம்பளம், கம்மல், கட்டடம். எல்லாரும் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்த வகுப்பில் வாங்க, சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.